Taste the Daily. கோயில் காவலாளி அஜித்குமார் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது தாய் மற்றும் சகோதரருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆறுதல். அஜித்குமாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் புரட்சித் தமிழர் அஞ்சலி செலுத்தினார். அஜித் மரணத்திற்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை. அஜித்குமார் குடும்பத்தினருடன் சேர்ந்து அதிமுகவும் போராடியதால் மட்டுமே திமுக அரசு அந்த காவலர்களை கைது செய்தது. அஜித்தை தாக்கிய காவலர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் என மடப்புறத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அஜித்குமார் குடும்பத்தினர் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அறிவிச்சவர் செந்தில்நாதன் அவர்களும் என்னுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்களோடு இணைந்து மறைந்த அஜித்குமார் நீதி கிடைக்கின்ற விதமாக போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் வேறு வழியின்றி இந்த அரசு இந்த அஜித்குமார் விசாரணையின் போது தாக்கப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். பல போராட்டங்களால் அஜித்குமாரின் தம்பிக்கு வேண்டா வெறுப்பாக திமுக அரசு வேலை வழங்கியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அவர் விரும்பும் இடத்தில் வேலை கொடுக்கப்படும் என புரட்சித் தமிழர் உறுதி. இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதனாலதான் வேண்டா வெறுப்பா ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவள் விரும்பிய இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் ஒரு 3 நாள்ல அது செக்கா கொடுக்கணும், கேஷா கொடுக்க முடியாது சட்ட ரீதியா. அதனால எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலர் மூலமாக 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, திருட்டு நடைபெறாத நாளே இல்லை என்ற நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா எனவும் புரட்சித் தமிழர் கேள்வி. அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன அப்படித்தான் வந்துட்டு இருந்தது. இப்ப கொலை நிலவரம் என்ன, கொலை பட்டியல் நிலவரம் என்ன அப்படிதான் அறிவிப்பு வருது, தொலைக்காட்சியில் செய்தி வருகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டோம். இன்றைக்கு 20 ஆணவ படுகொலை நடந்ததாக எங்களுக்கு கிடைத்த தகவல்படி 20 ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வு. அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்ட அருங்காட்சியகத்தில் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை கண்டு ரசித்தார். பல்வேறு கட்ட அகழாய்வுகளை மேற்கொண்டு தமிழரின் பெருமையை உலகறிய செய்தது அம்மா தலைமையிலான அதிமுக அரசு. தமிழ்நாட்டில் இதுவரை நடைபெற்ற 39 அகழாய்வுகளில் 33 அகழாய்வுகள் அதிமுக ஆட்சியில் நடந்தது எனவும் புரட்சித் தமிழர் பெருமிதம். துறைக்கு அம்மாவின் அரசு 4 ஆண்டுகளா ஒவ்வொரு ஆண்டுக்கும் சுமார் 105 கோடி ரூபாய் இந்த துறைக்காக நிதி ஒதுக்கப்பட்ட அரசும் அதிமுக அரசாங்கம் தான். தமிழ்நாட்டில் நடைபெற்ற 39 அகழ்வாய்வில் 33 அகழ்வாய்வில் அதிமுக அரசு நடத்தினார். மத்திய அரசு என்ன விளக்கம் கேட்டார்கள், திமுக அரசு என்ன விளக்கம் கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. கீழடி ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெற வேண்டியது திமுக அரசின் பொறுப்பாகும் என கீழடியில் ஆய்வு மேற்கொண்ட பின் அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. அதிமுக ஆட்சியில் எத்தனை கட்டம் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது, என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம் எல்லாமே விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த இருக்கின்ற ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்ன விளக்கம் அவங்களுக்கு கொடுத்ததுன்னு தெரியல, அவங்க என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது. தமிழனுடைய பெருமை, தொன்மையான கலாச்சாரம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம் அதிமுக ஆட்சியில்.
தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசு கல்லூரிகளில் போதிய பேராசிரியர்கள் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கல்லூரிகளில் போதிய ஆசிரியர்கள் இன்றி எப்படி சிறப்பான ஆட்சி நடத்த முடியும் எனவும் கேள்வி. 96 அரசு கலை மற்றும் அறிவியல் 96 கல்லூரி பிரின்சிபாலே இல்லை. எப்படி அந்த காலேஜில் நடக்கும்? காலேஜில் பிரின்சிபால் இருந்தால் தானே அவர் கட்டுப்பாட்டில் பேராசிரியர் இயங்குவாங்க. நல்ல தரமான கல்வி எங்கே கிடைக்கும்? நிறைய கல்லூரியில் பேராசிரியர் கிடையாது, மற்ற நிர்வாகிகளும் கிடையாது. இந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது எதுவுமே செய்யலையே. அவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தா எப்படி நிர்வாகம் சிறப்பாக இருக்கும்? அதே போல கல்லூரிகள், மருத்துவத்துறையிலும் அதே மாதிரி தான் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. இன்னும் டீன்லாம் நியமிக்கல, நீதிமன்றம் போச்சு, அதுல சரியான தீர்ப்பு கிடைக்கல, அதுவும் நியமிக்கப்படல. இப்படி துறை வாரியா பார்க்கும்போது எல்லா துறையும் பின்னடைந்து இருப்பதற்கு காரணம் முறையாக இந்த அரசு செயல்படாத. சிவகங்கை மாவட்டத்தில் தென்னை நார் உற்பத்தியாளர்கள் சங்கம், மண்பாண்ட தொழிலாளர்கள் நலச்சங்கம், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் சிஆர்பிஎஃப் நலசங்கத்தினர் உள்ளிட்டோருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். திமுக ஆட்சியில் தாங்கள் படும் இன்னலுக்கு தீர்வு காண புரட்சித் தமிழரிடம் வலியுறுத்தல். பல்வேறு சங்கத்தினர் அளித்த கோரிக்கைகள் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றி தரப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் முழுமையடையும் எனவும் உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்த பிறகு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே தங்கள் மேலான கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதையெல்லாம் நாங்கள் உள்வாங்கி எங்களுடைய அரசு அமைந்த பிறகு அதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்று வரும் ஆலய திருப்பணிகளை நேரில் பார்வையிட்டு நன்கொடை வழங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதி. பொதுவாக ஊருக்கார தான் பண்ணணும். அப்போ எல்லா நான் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன். இப்போ 50,000 கொடுத்துருக்குறேன். திரும்ப நான் கொஞ்சம் பண்ணுறேன். சில பேர் சொல்லி உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். சரியா? எப்படி? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதிகளில் காவிரி வெள்ள நீர் பாதிப்பு பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி 2ஆம் நாளாக ஆய்வு. முகாம்களில் உள்ள பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மாநில பல்கலைக்கழகங்கள் முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் ஸ்டாலின் அரசின் தரப்பில் புரிதல் மற்றும் தெளிவு இல்லாதது தெளிவாக தெரிவதாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி குற்றச்சாட்டு. படிப்பு மீது அதிக பிடிப்பு இருப்பது போலவும் கல்வி மீது தனி கவனம் செலுத்துவது போலவும் 4 ஆண்டுகளாய் ஸ்டாலின் நடத்தி வரும் நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது அவரது கடிதம் என மக்கள் விமர்சனம். தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக மத்திய அரசு 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 3000 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட கப்பல் கட்டும் திட்டம் அறிவிப்பு. தூத்துக்குடியை பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா உற்பத்தி மற்றும் போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய உலக தரத்திலான பசுமை எரிபொருள் தொழில் மையமாக இத்திட்டம் மாற்றும் என தகவல். ஆவடியில் சிஆர்பிஎஃப் காவலர் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக சிஆர்பிஎஃப் காவலர் போக்சோவில் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவலரின் பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லா அவலம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன். பெண்கள் வீட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத சூழலை உருவாக்கிவிட்டு சுய லாபத்திற்காக ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம்.
சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர். விளம்பர பிரியர் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் படுதோல்வி அடைந்திருப்பதாக பெண்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க 400 போதை மாத்திரைகள் வைத்திருந்த நபர் சிக்கினார். போதை ஒழிப்பு நடவடிக்கைகளில் முழுமையாக ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு தோல்வி அடைந்து விட்டது. மேலும் வெட்ட வெளிச்சமான அவலம். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் 17 வயது சிறுவன் காவல் ஆய்வாளரை வெட்ட முயன்றதாக கூறப்படும் நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிறுவனுக்கு பயந்து ஓடி வீடு ஒன்றில் ஒளிந்து கொண்ட உதவி ஆய்வாளருக்கு பின்னர் எப்படி துப்பாக்கியால் சுடும் அளவிற்கு தைரியம் வந்தது என மக்கள் கேள்வி. குமரி மாவட்டம் கருங்கல் அருகே விசாரணைக்காக இளைஞரை பிடிக்கச் சென்ற போலீசார் வீட்டில் அத்துமீறி நுழைந்ததோடு இளைஞரின் பாட்டியை கீழே தள்ளி மிதித்து கொன்றதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையே உச்சகட்ட அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் ஆவேசம். இப்படி போலீஸ்காரங்க வந்து என் மாமியாரை கீழே அடிச்சு கீழே தள்ளி போட்டு மேலே யாரி மிதிச்சு சவுட்டி அப்படி அவங்க இது உணர்வற்று கிடந்ததை நான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு திருப்பி அங்கே ஒரு போலீஸ்காரர் அங்கே வந்தார். அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அங்கே வந்தாச்சு. அப்போ இங்கே யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்கிட்ட கேட்கேன், என் மாமியார் நீங்கள் உயிரோட உங்கள்கிட்ட மோனேன்னு ஒழிச்சவையெல்லாம் அடித்து கொண்டு போட்டியெல்லாம் நீங்கள் 4 பேரும் சேர்ந்துன்னு. அப்போ அவங்க சொல்லி அங்கே போலீஸ்காரங்க மேலே குறை சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு என்ன இது வேணும்னா, நாங்கள் இந்த 4 போலீஸ்காரலையும் நீங்கள் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணினா தான் நாங்கள் அவங்க இது பாடி எடுப்போம். அதுவரை நாங்கள் எடுக்கவே மாட்டோம். நான் இனி தக்கலையில் இது ஜட்ஜுக்கிட்ட போய் நான் இந்த கோர்ட்ல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். சென்னை தண்டையார்பேட்டையில் ரவுடி வெட்டி கொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நின்றவரிடம் ஆபாசமாக பேசி தாக்க முயன்ற போதை கும்பல் பேருந்திலும் ஏறி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பெண்கள் அச்சத்தில் ஓட்டம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் செயலற்ற தன்மையால் கஞ்சா மதுபோதையால் நிகழும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து மக்கள் உயிருக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. போதைப்பொருள் வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்த பின்னர் நாடு முழுவதும் மெத்தபெட்டமைன் கடத்தல் செய்து வந்த திமுக பிரமுகரை மகாராஷ்டிரா காவல்துறை கைது செய்த அவலம். திறனற்ற ஸ்டாலினின் கீழ் இயங்கும் உளவுத்துறையும் காவல்துறையும் ஜாமீனில் வெளிவந்த நபரை கூட கண்காணிக்க திறனில்லாமல் செயலிழந்து விட்டதா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தராமல் அதிகாரிகள் ஏமாற்றுவதாக கூறி விடியா அரசின் அமைச்சர் கணேசனிடம் கொந்தளித்த பெண்கள். பெண்களிடம் பதில் கூற முடியாமல் வழக்கம் போல வாக்குறுதி அளித்துவிட்டு அங்கிருந்து நழுவிச் சென்ற அமைச்சரால் பெண்கள் அதிருப்தி. விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிகாரிகள் வியாபாரிகள் யாரும் வராததால் விளைபொருட்களுடன் காத்திருந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு விவசாயிகளை கண்டுகொள்ளாமல் வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் வேதனை. ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கோம் கமிட்டிக்கு, ஆனால் யாரும் எங்களை மதித்து பார்க்கல. விவசாயின்னா அவ்வளோ அடிமையாயிட்டோமா? நாங்கள்லாம் விவசாயம் பண்ணுறது இல்லையா சார்? அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் சலுகையே செய்ய மாட்டேங்குது சார். கவர்மெண்ட் விவசாயம் தான் அடிக்குது, கவர்மெண்ட் தான் சலுகை செஞ்சுக்குது. எங்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் அவங்க ஊதிய வரியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு நிவாரணம் வரி போட மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு இல்லை அப்படியே இருக்கும். ஏன்னா எங்கள் வியாபாரி இங்கே வந்தால் தான் எங்களுக்கு உற்சாகம். வியாபாரியும் வரல, சூழ்பண்ணு வரல, எந்த ஒரு யாருக்கு விவசாயம் நாங்கள் அம்பூன்னு அடுத்து உட்காந்துக்கிறோம். நீங்கள் தான் தீர்வு காணும், அரசாங்கம் தான் தீர்வு காணும். நெல்லை கேடிசி நகரில் ஆணவ கொலை வழக்கில் தொடர்புடைய உதவி ஆய்வாளர்களை ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறை காப்பாற்ற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. கொலையாளிகளின் பெற்றோர்களான உதவி ஆய்வாளர்களை கைது செய்தால்தான் உடலை வாங்குவோம் என கவின் குடும்பத்தினர் அறிவிப்பு. இவ்வளவு ப்ரூட்டலா ஒரு மர்டர் நடந்திருக்கு. இதுல இவ்வளவு தூரம் எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சா தான் நான் அதை ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்றது வந்து எங்களுக்கு காவல்துறையில் இருக்கிறதுனால இது தயங்குதோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. நீங்க அவங்கள 2 பேரையும் இந்த பையனோட தாய் தோப்புல ரிமாண்ட் பண்ணி நாங்க இல்ல வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்ற விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையை எப்போது முடிப்பீர்கள் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. வழக்கை எவ்வாறு நடத்தப் போகிறீர்கள் என்ற தெளிவான திட்டத்தை அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வடசென்னையில் நேற்று ஒரே நாளில் 2 ரவுடிகள் வெட்டி கொலை. தலைநகர் சென்னையிலேயே கொலைகள் சர்வசாதாரணமாக அரங்கேறி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் காவல்துறையும் உளவுத்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகளில் நெல்லையில் மட்டும் சுமார் 285 கொலைகள் அரங்கேறி சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. ஸ்டாலின் ஆட்சியில் சுமார் 50 ஆணவ படுகொலைகள் அரங்கேறியுள்ள நிலையில் ஸ்டாலினோ சுய விளம்பரத்தில் திளைப்பதாக மக்கள் கடும் கண்டனம். தாம்பரம் அடுத்த மேடவாக்கம் சந்தோஷ்புரம் பகுதியில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் 2 மணி நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. எங்களுக்கு இபி ஆஃபீஸில் இருந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது, நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு 12 o'clock மேலே பவர் வரலன்னா நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 1 o'clock பவர் வந்துடும் சொல்கிறீங்க. அப்போ கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் 1 hour பஃபர் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? பேசினவர் எங்களுக்கு இபி ஆஃபீஸில் இருந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. திறனற்ற ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் அதிகாரிகள் மக்களை மதிப்பதில்லை எனவும் திமுக ஆட்சிக்கு மிக குறைந்த மதிப்பெண்கள் தான் எனவும் மக்கள் காட்டம். ஃபோன் அவங்க எடுக்கிறது இல்லை. 10 தடவை பண்ணால் ஒரு தடவை எடுக்கிறாங்க. அந்த ஒரு தடவையும் எடுத்துட்டு ஒழுங்கு ரெஸ்பெக்டாகவும் பேசுறது இல்லை. அந்த இஷ்யூ இருக்கு. சரி, பட் ஓவரால் ரேட்டிங் பிலோ 5 தான் 10க்கு. கடந்த மே 29ஆம் தேதி தொடங்கப்பட்ட உழவரை தேடி வேளாண்மை திட்டம் திமுகவில் உறுப்பினர் சேர்க்கும் சுயலாப திட்டத்தால் முடங்கிய அவலம். விவசாயிகளை சென்று பார்க்க வேண்டிய அரசு அதிகாரிகளை தங்களின் கட்சி பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம்.